வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிடணும். இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி எல்லாம் கருவேப்பிலைக்கு இருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவமைகள் கருவேப்பிலை கொண்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். வாங்க, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தொப்பை குறையும் நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக தொப்பை விழக்கூடிய பிரச்சனை வந்து காமனா எல்லாத்துக்கும் இருக்கும். தொப்பையை வைத்துக் கொண்டு நம்மளால வெளியே நடமாடவே முடியாது, நம்ம தயங்குவோம். ஸோ இனி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கவலை தேவையில்லை. நீங்கள் தொப்பையை வைத்துக் கொண்டாலும் வெளியில் நடமாடலாம், அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னா தினமும் காலை நீங்கள் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலையை வந்து அப்படியே நீங்கள் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகள்லாம் வெளியேறி தொப்பையை நீங்கள் குறைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடிக்கடி உணவுகளில் கருவேப்பிலை சட்னி அல்லது துவையல் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு உதவிகரமாக இது இருக்கும். உங்களுடைய அந்த தொப்பையை குறைக்கும் கருவேப்பிலை. ரத்த சோகைக்கு நிரந்தர தீர்வாக கருவேப்பிலை இருக்கு. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலை வெறும் வயிற்றில் அந்த கருவேப்பிலை இலையோட நீங்க 2 பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை நீங்க அதிகரிச்சுக்கலாம். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த புரதம் உங்களுக்கு அதிகரிக்கப்படுறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். சர்க்கரை நோய்க்கு மருந்தாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து இருக்கும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கருவேப்பிலை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கும் முடியும். அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அந்த அவங்களுடைய சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். இதயத்தை பாதுகாப்பதற்கு நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகளை கரைச்சிரும். நல்ல கொழுப்புகளை மட்டும் போதுமான அளவு ஆரோக்கியமான அளவில் வச்சுக்கிட்டு இதய நோய் வராமல் பாதுகாக்கும். இதயம் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்புகளை நம்ம குறைச்சணும். நல்ல கொழுப்பு மட்டும் பாதுகாப்பான அளவில் வச்சிருந்தாலே போதும். அதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அது சாத்தியம். இதனால உங்களுக்கு மாரடைப்பு, இதயம் சார்ந்த பிரச்சனையான பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்க இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கருவேப்பிலை உங்களுக்கு எடுத்துக்கலாம். நீங்க உதவிகரமாக கருவேப்பிலை. செரிமான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் தினமும் காலையில வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாகும். ஸோ டைஜஷன் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்க நலமோடு வாழலாம். சளி தொல்லைக்கு ஒரு தீர்வாக கருவேப்பிலை உங்களுக்கு இருக்கு. சளி தொல்லை இருக்கிறவங்க எல்லாம் கருவேப்பிலையை காய வைக்கணும். காய வச்சு பொடி செஞ்சு தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளை 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியோட 1 ஸ்பூன் தேன் கலந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி தொல்லையிலிருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அந்த ப்ராப்ளம் மறுபடியும் வராத அளவுக்கு நீங்க சேஃபாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. முடி நன்றாக வளர்வதற்கு நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவ குணங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, கருவேப்பிலை அப்பா, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு நன்றாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். முடி உதிர்வு பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தினமும் காலையில வெறும் வயிற்றில் நீங்க கருவேப்பிலை ஒரு 10 to 15 கருவேப்பிலையோ அல்லது 5 கருவேப்பிலையோ நீங்க சாப்பிட்டு வந்தீங்கனாலும் முடி உதிர்வு பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். அதிகப்படியான முடி வளர்வதை உங்களால் உணர முடியும். நரைத்த முடியெல்லாம் கருமையாக மாறும். இந்த நரைத்த முடி கருமையாக மாறுவதுன்றது கொஞ்சம் பல மாதங்கள், பல வருஷ கணக்கு கூட எடுக்கலாம். அது வரைக்குமே நீங்க இயற்கையான முறையில் உங்களுடைய தலைமுடியை வந்து கருமையாக ஆக்கணும், இந்த பித்த நரை, இளநரை எல்லாம் போக்கிக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை இப்ப இருந்து சாப்பிட ஆரம்பிங்க. கல்லீரலை பாதுகாப்பதற்கு நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து தொடர்ந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றிக்கலாம். கல்லீரலை இதன் மூலமாக பாதுகாப்பதற்கு, கல்லீரல் உதவிகரமாக பாதுகாப்பதற்கு உங்களுக்கு வந்து இந்த கருவேப்பிலை வந்து இருக்கும். மேலும் கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் சி ஆகியவை கல்லீரலை பாதுகாப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். கருவேப்பிலை பித்தத்தை தணித்து உடல் சூட்டை ஆற்றும். அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியால் உண்டாகி இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றை கருவேப்பிலை குணப்படுத்தும். பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை குணப்படுத்த கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கு. வாந்தி, நாக்கு ருசியற்று போறது, வயிற்று ஓட்டம், சாப்பிட்ட உடன் மலங்களிக்கக்கூடிய உணர்வு, பசியற்ற நிலை, சளி ஆகியவற்றை கருவேப்பிலை குணப்படுத்தும்.
குணப்படுத்தும். கண்கள் ஒளி பெறவும், முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும், மேனி எழில் பெறுவதற்கும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கு. கருவேப்பிலை நீங்க ஜூஸாக எடுத்திருக்கீங்களா? எப்போது கருவேப்பிலை சாறு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். இதனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கப்படும். பத்திய உணவு முறையில் சாப்பிட்றவங்கலாம் கருவேப்பிலையை துவையல் மாதிரி தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கண் ஒளி குன்றாமல், நரை திரை இல்லாமல் என்றுமே நீங்கள் இளமை புலிவோடு வாழ்வதற்கு கருவேப்பிலை வந்து அருமருந்தாக இருக்கும். அரோசிகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய். ஸோ அந்த நோய்க்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இலைகள் நாக்கில் வந்து மரத்து போயிடும். எது சாப்பிட்டாலுமே அது மண்ணு போல இருக்கும். அந்த ருசி அறிய முடியாமல் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். நாவில் ருசி அறியக்கூடிய உணர்ச்சி இலைகள் மரத்து போயிடும். இதை போக்குவதற்கு கருவேப்பிலை துவையல் வந்து நல்லா பயன்பட ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்கள் தேவையான அளவு கருவேப்பிலை வந்து எடுத்துக்கணும். அதை சுத்தம் பார்த்த அம்மியில் வச்சு தேவையான அளவு இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு மைய நீங்கள் துவையல் மாதிரி அரைச்சிட்டு சாப்பாட்டோட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நாக்கில் ருசி அறியக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். இந்த அரோசிகம் நோயெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். அதே போல் கருவேப்பிலை வந்து சுத்தமாக நீங்கள் ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை வந்து அம்மியில் மைய அரைச்சு அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தினுடைய சாற்றையும் விட்டு கலக்கி தினசரி காலையிலும் மாலையிலும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை சாதம் உங்களுக்கு இந்த மாதிரி துவையலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்கள் குணப்படுத்தப்படும். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புதுவிதமான தொற்று நோய்களுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். பைத்தியம் தெளிய, புத்தி சுவாதனம் இல்லாமல் இருப்பவர்களுடைய எல்லாம் புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி அவங்களுடைய அறிவில் தெளிவை உண்டாக்குவதற்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகள் கருவேப்பிலை நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இது போல் நிறைய தொடர்ந்து தகவல்களை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.